பல ஆண்டுகளாக அதிமுகவின் கோட்டையாக இருந்த கோயம்புத்தூரில் அதிமுக படுதோல்வியை சந்தித்துள்ளது அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் இதில் யாரும் எதிர்பாராத விதமாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிபெரும் கட்சியாக உருவாகியுள்ளது. திமுக கூட்டணி 73 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 53 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. இந்த தேர்தலில் திமுகவின் கோட்டையாக கருதப்படும் சென்னை மண்டலத்தில் உள்ள 16 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் வெற்றி பெற்று தவேகா பெரும் சாதனை படைத்தது. அதேபோல் அதிமுகவின் வலுவான கோட்டையாக உள்ள கொங்கு மண்டலத்திலும் தவேகா பெரும்பாலான தொகுதிகளை வென்று சாதனை படைத்துள்ளது. மொத்தமாக கொங்கு மண்டலத்தில் உள்ள 47 தொகுதிகளில் 26 இடங்களை தவேகா கைப்பற்றியுள்ளது. அதேபோல அதிமுகவின் பலம் வாய்ந்த பகுதியான கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 6 தொகுதிகளை தவேகா கைப்பற்றி அதிமுகவுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது. 2001இல் கோவையில் உள்ள அனைத்து தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி கைப்பற்றிய நிலையில் 2006ஆம் ஆண்டு 8 தொகுதிகளையும் 2011இல் மீண்டும் அனைத்து தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி கைப்பற்றியது. அதேபோல 2016ஆம் ஆண்டு தேர்தலில் 9 தொகுதிகளையும் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதிகளையும் அதிமுக கூட்டணியே கைப்பற்றியது. அதாவது ஆட்சியையே பிடித்தாலும் கோவையில் கால் பதிக்க முடியாத நிலைதான் திமுகவிற்கு இருந்தது. ஆனால் இந்த முறை தவேகா கோவை வடக்கு, மேட்டுப்பாளையம், கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர், சூலூர், கிணத்துக்கடவு ஆகிய 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. திமுக கோவை மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகளை கைப்பற்றிய நிலையில் தொண்டாமுத்தூர் தொகுதியில் மட்டும் அதிமுக முக்கிய தலைவர் SP வேலுமணி வெற்றி பெற்றுள்ளார். அதோடு கோவையில் உள்ள 7 தொகுதிகளில் அதிமுகவுக்கு 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது.